தமிழக விவசாயிகளுக்கு கூடுதல் நிவாரணம் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியில் விவசாயிகள் மேற்கொண்டு வரும் போராட்டம் 12வது நாளாக இன்றும் நீடிக்கிறது. போராட்ட களத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் நிரஞ்சனிடம் இது பற்றி கேட்கலாம். நிரஞ்சன், ஏற்கனவே விவசாயிகள் மொட்டையடித்துக் கொள்வது, அங்க பிரதர்ஷனம் செய்வது போன்ற பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டார்கள். இன்றைக்கு அவர்கள் எது மாதிரியான போராட்டத்தை முன்னெடுக்க திட்டமிட்டிருக்கிறார்கள்? வேதவள்ளி, தமிழகத்திலிருந்து வரக்கூடிய எந்த ஒரு போராட்ட குழுவினரும் ஒரு 2 நாள் அல்லது 3 நாட்களுக்கு மேல் தலைநகர் டெல்லியிலிருந்து போராட்டம் நடத்தியதாக பெரிய அளவில் நம்மால் கூற முடியாது. ஆனால் தற்பொழுது தமிழக விவசாயிகள் இங்கு 12வது நாளாக தொடர்ந்து போராடி வருகின்றார்கள். இவர்களது மிக முக்கியமான கோரிக்கை இவர்களது விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட வேண்டும், அதே போல 40,000 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்பதெல்லாம் இவர்களது பிரதான கோரிக்கைகளாக இருந்து வருகின்றது. ஆனால் மத்திய அரசு தற்பொழுது ஒதுக்கி இருக்கக்கூடிய அந்த நிவாரணத் தொகை என்பது நாங்கள் கேட்டதில் சிறு பங்கு கூட ஒரு நிறைவு செய்யாத ஒரு நிலை இருப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே நாங்கள் அருண்ஜேட்லியை சந்தித்து இது தொடர்பாகத்தான் வலியுறுத்தியிருந்தோம், எங்களுக்கு கூடுதல் நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்று. ஆனாலும் கூட மத்திய அரசு தற்பொழுது ஒதுக்கியுள்ள அந்த நிவாரணத் தொகை என்பது எங்களுக்கு நிச்சயமாக போதாது. எனவே எங்களது கோரிக்கைகள் நிறைவேறும் வரை நாங்கள் இங்கே தான் இருக்கப் போகிறோம் என்று கூறியிருக்கின்றார்கள். ஏற்கனவே இவர்கள் தெரிவித்திருந்தது, நாங்கள் மத்திய நிதியமைச்சரையோ அல்லது மத்திய விவசாயத்துறை அமைச்சரையோ சந்தித்து எங்களது கோரிக்கைகளை கொடுத்தால் நாங்கள் உடனடியாக தலைநகர் டெல்லியிலிருந்து சென்று விடுவோம், எங்களது போராட்டத்தை நாங்கள் நிறுத்திக் கொள்வோம் என்றும் கூறியிருந்தார்கள். ஆனால் இவர்கள் சந்தித்து வந்த பின்னர் மத்திய அரசு வழங்கிய அந்த நிவாரணத் தொகை என்பது 1700 கோடி ரூபாய்க்கும் குறைவாக இருந்ததன் காரணமாக இவர்கள் பெரிய அளவில் ஏமாற்றம் அடைந்திருக்கின்றார்கள். மத்திய அரசு ஒதுக்கியிருந்த அந்த நிவாரணத் தொகை என்பது உங்களுக்கு போதுமானதாக இருந்ததா? இப்போ இன்னும் எத்தனை நாட்களுக்கு இந்த போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுக்க போகிறீங்க சார்? நாங்கள் இன்றைக்கி 13 நாள் ஆகுதுங்க. கடன் தள்ளுபடி கிடைச்சா தான் நாங்கள் எல்லாம் ஊருக்கு போவோம். கடன் தாண்டவம் ஆடுது தமிழ்நாட்டில். எல்லாம் கடன், பூரா கடன்லேயே எல்லாம் சாகுறாங்க, இறக்குறாங்க. அந்த மண்டை ஓடு தான் எடுத்து வந்துருக்கலாம். கடன் தள்ளுபடி ஆகணும், நதிநீர் இணைக்கணும், என் கோரிக்கை நிறைவேறணும், நாங்கள் எல்லாம் ஊருக்கு போவோம். அதே போல் இவர்களது மிக முக்கியமான மற்றொரு கோரிக்கையாகவும் இருந்து வருவது அந்த நதிநீர் இணைப்ப வேண்டும், இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து நதிகளையும் இணைக்க வேண்டும் என்பதும் இவர்களது ஒரு பிரதானமான கோரிக்கையாக இருந்து வருகின்றது. அது மட்டுமில்லாமல் இந்த அண்டை மாநிலங்களான கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்கள் இந்த நதிகளை இணைக்கும் வகையிலான சில பிரச்சனைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள், அணைக்கட்டு போன்ற விவகாரங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். அந்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் மத்திய அரசு உடனடியாக ஒரு தீர்வு காண வேண்டும், அதுவரை எங்களது போராட்டம் தொடரும் என்பதும் இவர்களது கோரிக்கையாக இருந்து வருகின்றது. இந்த நிலையில் இந்த தொடர் போராட்டத்தின் காரணமாக இவர்கள் தங்களது ஊர்களுக்கு சென்று கிட்டத்தட்ட 15 நாட்களுக்கு மேலாக போகிறது. அவர்களது இல்லத்திலிருந்து இவர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லப்படுகிறது என்பது குறித்து கேட்கலாம். நீங்கள் கிட்டத்தட்ட இங்கே ஒரு 12 நாட்கள் ஆக போகுது. உங்களது வீட்டுகள்லேருந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்களா? என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க சொல்கிறாங்க? வர சொல்கிறாங்களா, இல்லை தொடர்ந்து இருங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் உங்கள் வீட்டில் சப்போர்ட் பண்ணுறாங்களாம்மா? கடன்காரவங்களை தொல்லைப்படுத்துகிறாங்களாங்க ஐயா. கடன்காரவங்க தொல்லைப்படுத்துகிறாங்க. எங்கள் பிள்ளைங்க நாங்கள் இல்லாமல் எங்கள் பிள்ளைங்க பேர பிள்ளைங்கள்லாம் அம்மாச்சி இல்லைன்னு ஏங்குறாங்க ஐயா. எங்கள் கடனுக்காவடியே அடைச்சிருவாங்க. போயிடலாம், ஒரு நாள் 2 நாளுக்குள்ளே போயிடலான்னு நினச்சோம், போக முடியல ஐயா. எங்களுக்கு நரேந்திர மோடி எங்களுக்கு நிதியமைச்சர் எங்களை பார்த்துட்டாவே எங்கள் வேலையை முடிஞ்சிடும். எங்களை ஏன் இப்படி காக்க வைக்கிறாங்கன்னு தெரியல. இல்லை அங்கே சாவறப்பெல்லாம் இங்கேயே சாவுங்கன்னு சொல்லி ஒரு முடிவு கட்டுறாரோ என்னமோ. இன்றைக்கி நேற்று வந்திருந்தாங்க ஆளுங்கள்லாம், அவங்க இன்றைக்கி 10:30 மணிக்கு பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க எங்கள் தலைவரை. எங்கள் தலைவர்கிட்ட முடிவு சொன்னால் நாங்கள் போயிடுவோங்க. எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாங்க, உங்கள் மூலியமாக எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாங்க. நரேந்திர மோடி நிதியமைச்சரை பார்க்க சொல்லுங்க ஐயா. இல்லைன்னா எங்கள் கடன் தள்ளுபடி ஆகாமல் நாங்கள் போக மாட்டோம் ஐயா. அவர்கள் கூறியதை போலதான் தங்களது இந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வு வரை நாங்கள் தலைநகர் டெல்லியிலிருந்து போக மாட்டோம் என்று உறுதிபட தெரிவித்திருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கு இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனையாகவும் இருப்பது, வெளியாட்கள் சிலரும் இவர்களை வேறு வகையில் திசை மாற்றுவதற்கான விஷயங்களும் நடந்து வருவது, காவல்துறையினர் தொடர்ந்து இவர்களை அச்சுறுத்தி வருவதாகவும் இவர்கள் குறை கூறுகிறார்கள். வேதவள்ளி, நிரஞ்சன், களத்திலிருந்து விவசாயிகளிடமிருந்து தகவல்களை பெற்று தந்தமைக்கு நன்றி. டெல்லி ஜந்தர் மந்தர் வீதியையே களமாக கொண்டு போராடி கொண்டிருக்கிறார்கள் தமிழக விவசாயிகள். அவர்களின் பெண் விவசாயிகளும் அடங்குவர். கலங்க வைக்கும் அவர்களின் கண்ணீர் கதையை பார்க்கலாம்.
ஜந்தர் மந்தரில் போராடும் விவசாயிகளில் ஒருவர் ராசம்மா. பச்சை ஆடை உடுத்தி பல்வேறு விதமான போராட்டங்களில் ஈடுபட்டுள்ள ராசம்மாவுக்கு கடந்த 11 நாட்களாக ஜந்தர் மந்தர் வீதியே வாழிடமாக இருக்கிறது. பயிரை விளைவித்து மக்கள் பசியாற்றிய இந்த விவசாயி கடன் அதிகரித்த வேதனையில் போராட்ட களம் கண்டு விடிவுக்காக காத்திருக்கிறார். பிரிந்து சென்ற கணவரால் மகளை வளர்க்க இவர் பட்ட பாட்டுக்கு உதவியது விவசாய நிலம்தான். விவசாய நிலத்திற்கு ஆழ்துளை கிணறு அமைக்க நகையை அடகு வைத்தவர் ஆழ்துளையில் தண்ணீரும் இன்றி நகையும் பறிபோகும் நிலையில் இருப்பதாக மனம் வெதும்புகிறார். அவங்க 1 லட்சம் ரூபாய்க்கு வட்டி கட்டிட்டாங்க. வருஷம் 6 மாதத்துக்கு இருக்கா 3 மாதத்துக்கு கொண்டு வட்டி கட்டிகிட்டே வருவாங்க. இப்போ திருப்ப சொல்லி சொன்னாங்க, திருப்பம் இல்லை, ஆனால் முழுசுற கண்டிஷனில் இருக்குன்னாங்க. குத்தகைக்கு எடுத்து விவசாயம் செய்யும் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் கிடைக்காது என்பதால் நகையை அடகு வைத்து மீட்க முடியாமல் தவிப்பதாக ராசம்மா கூறுகிறார். தண்ணி இல்லை, விவசாயம் இல்லை, சாப்பாட்டுக்கு இல்லை, கடன் கட்டணும் எந்த ஊரில் கட்ட முடியும், ஒன்றும் செய்ய முடியல. அதனால தள்ளுபடி செய்யணும் எங்களுக்கு, விவசாயிங்களுக்கு அப்படின்னு நாங்கள் கேட்குறோம். கலங்கிய கண்களுடன் மனதில் வடியாத வேதனையுடன் காத்திருக்கும் விவசாயிகளின் பிரச்சனைகளுக்கு தீர்வு எப்போது? வங்கியில் அடகு வைத்த 7 சவரன் தங்க நகைகளும் ஏலமிடும் நிலை ஏற்பட்டுள்ளதால் தன் இறுதி காலம் என்ன ஆகுமோ என்கிற கவலையில் ஆழ்ந்துள்ளார் ராசம்மா. பயிர்க்கடன் மட்டுமல்ல, வங்கியில் பெற்ற நகை கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பதே ராசம்மா மட்டுமல்ல, இங்குள்ள அனைத்து விவசாயிகளுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக டெல்லியிலிருந்து ஒளிப்பதிவாளர் பவன்குமாருடன் ஹனிகுமார்.